ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டபுள் கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம் இல்லையா, அது வந்து நம்ம இப்போது பீட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நம்ம மோஸ்ட்லி அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணது தான். அதுக்கப்புறம் ப்ளவுஸுக்கெலாம் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹெவியான டிசைன் வந்து போட மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான், மினிமலாக தான் இப்போலாம் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி போடணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பவும் போலயே நம்ம லோடிங் போடுற மாதிரி நம்ம பீடு வந்து கோத்துக்கலாம். கூடவே பேரலனா இந்த மாதிரி நான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கலர் வந்து நம்ம லோடிங் போட போகிறோம். அதில் வந்து நம்ம மேலே இருந்து கீழே பீட் லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே அந்த லைன்லேயே ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மேலே இருந்து மறுபடியும் கீழே வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கலருக்கு நம்ம வந்து ஒரு 7 பீட் அல்லது ஒரு 6 பீட் வந்து லோடிங்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வரும்போது இதுக்கு மேலே நம்ம வந்து எம்போஸ்டாக போட போகிறோம். அதனால எக்ஸ்ட்ரா வந்து பீட்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நான் இன்னொரு கலர் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அதாவது பாட்டமில் ஃபஸ்ட்டு நம்ம அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராஸ் அந்த ஏற்கனவே போட்டால் பிங்க் கலருக்கு மேலே வந்து நம்ம லோடிங் போட போகிறோம். ஸோ இங்கே இருந்து அங்கே நம்ம லோடிங் போடும்போது நமக்கு இதுக்கு ஒரு 8 பீட் போல் தேவைப்படுது. ஸோ கீழே இருந்து மேலே போயிட்டு மேலே சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருந்து கீழே வந்து மறுபடியும் கீழே இருந்து மேலே நம்ம வந்து லோடிங் வந்து போடணும், பீட்ஸ் வந்து கோத்துக்கணும். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை லைன் போட்டோம், பிங்க்கில் 5 லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 5 லைன் போட்டுக்கோங்க. பட் பீட் கவுண்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்க கவுண்ட்டு வராது. ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீடு வந்து கோத்துக்கோங்க. கொஞ்சம் நெருக்கமாக வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தோம் அடுத்த லைன் போடும்போது கொஞ்சம் நெருக்கமாக வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இங்கே நம்ம வந்து ஒரு 5 லைன் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து எம்போஸ்டு நம்ம த்ரெட்டு எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பீடுக்கு மேலே இன்னொரு பீடு லோடிங் வரும்போது கண்டிப்பாக ஒரு எம்போஸ்டாக தான் தெரியும். ஸோ அதனால் நமக்கு இதுக்கு வந்து எம்போஸ்டு எதுவும் த்ரெட் எதுவும் தேவைப்படாது. இப்போ நான் 5 லைன் வந்து ப்ளூ கலர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த சைடு வந்து ஒரு லாக் போட்டுக்கலாம். ப்ரீவியஸாக நம்ம த்ரெட்டில் பண்ணும்போது நம்ம த்ரெட்டை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அடுத்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து அப்படி கிடையாது. ஒவ்வொரு கலரும் முடிக்கும் போது நீங்கள் லாக் போட்டுட்டு, அதாவது என் நாட் போட்டுட்டு அடுத்த கலர் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிங்க் கலர் எந்த இடத்துல முடிச்சு லாஸ்ட் லைன் கொண்டு வந்தோம், அங்கே இருந்தே நம்ம அந்த லைனுக்கு ஃபஸ்ட்லேருந்து நம்ம மறுபடியும் வந்து பிங்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஒர்க் நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி தெரியும். இந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அதை நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பிங்க் எங்கே முடிச்சோமோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம 5 லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ 5 லைன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ப்ளூ கலருக்கு பக்கத்தில் எங்கே நம்ம முடித்தோமோ அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ப்ளூ வந்து எம்போஸ்டாக இந்த பிங்க் கலருக்கு மேலே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பார்க்க நீட்டாக ஒரு பின்னல் ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். பட் இது உண்மையாகவே சொல்லணும்னா அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். பட் வந்து நிறைய ஒர்க்கில் வந்து நீங்கள் நெக்குக்கு வந்து பார்த்துருக்கலாம். சில கஸ்டமர் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் தெரியாமல் நம்ம வந்து யோசிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம இப்படி தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஆர்டர்ஸ் வரும்போது நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக நான் அந்த லைனில் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், அந்த பேரல் லைனை. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 999 நம்ம பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் வந்து கவர் ஆகிடும். மோர் தென் 80 ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகும். கூடவே வந்து ப்ளவுஸில் எப்படி வந்து மார்க் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, நெட் கிளாத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறது, கட் ஒர்க் எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே கிளியராக வந்து சொல்லிவிடுவோம். ஸோ எல்லா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வீடியோவாக வந்துடும். உங்களுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.